ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி ரெயின்போ. இப்போது நம்ம ஒரு ஆட்டுக்குடலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது நுரையீரல், ஆட்டோட நுரையீரல் குடல். ஆட்டோட நுரையீரல் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? தனியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குடலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குடலை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த கருப்பு கலரில் உள்ள ஒரு தோல் வந்துடும். அதை பிச்சு எடுத்துட்டா அந்த கசப்பு தன்மை தெரியாது. ரொம்ப குடலில் உள்ள கசப்பு. குடல் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. சுடுதண்ணியில் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் வச்சு இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக வர தோல் வந்துடும். குடல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, நம்மளோட குடலுக்கு ரொம்ப நல்லது. ஆட்டுக்குடல் சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து உடனே பண்ணிங்கன்னா நறுக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குடல் ஃபஸ்ட் 2 தடவை நல்லா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் முக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வெள்ளையாயிரும். இப்போ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ள குடலில் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இப்படி செஞ்சிங்கன்னா அப்படியே இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதை உல்ட்டா பண்ணுறதுக்கு, இப்படி திருப்புறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதை திருப்பிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணோன்னா அதுக்குள்ளே உள்ள அந்த குடலுக்குள்ளே உள்ள கழிவு ஃபுல்லாக வெளியே வந்துடும். நல்லா நீட்டாக வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். 2-3 தடவை நல்ல தண்ணியில் மாற்றி மாற்றி வாஷ் பண்ணுங்கள். இது ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்திட்டு அப்படியே தள்ளிட்டே இருந்தீங்கன்னா உல்ட்டா திரும்பிடும். இது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி குடல் அலசலாம். சில பேர் குடல் இந்த மாதிரி கழுவுறதுக்கு பயந்துக்கிட்டே வாங்க மாட்டீங்க. குடலும் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது கறியை விட. நல்லா கழுவிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வாஷ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.